என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? கண்ணா, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? நம்ம இன்னைக்கு என்ன வகுப்பு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் கவனமா கவனிங்க. ஒரு ஒரு விலங்குகளுக்கும், ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு உறுப்பு இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு யானைக்கு தந்தம் இருக்கும், ஆமைக்கு ஓடு இருக்கும், மீனுக்கு துடுப்பு இருக்கும், கழுகுக்கு அழகு இருக்கும். சரியா? இப்போ இந்த மாதிரியான விலங்குகளுக்கெல்லாம் வால் இருக்கும் இல்லையா? அப் இதெல்லாம் விலங்குகளினுடைய உறுப்புகளா நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு? மனித உடல் உறுப்புகள பத்தி நம்ம இந்த வகுப்புல தெளிவா பார்க்க போறோம். சரியா கண்ணா? கவனமா கவனிங்க. முதலாவதா பாருங்க, இது என்னது? கண். இது என்னது? கண். இங்கே எல்லாரும் உங்களுடைய கண்கள தொட்டு பாருங்க. இது என்னது? கண். க, இன். கண். சொல்லுங்க பார்க்கலாம். க, இன். கண். சரியா? அடுத்தது, இந்த கண் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அழகா நமக்கு 2 கண்கள் இருக்கு. நமக்கு மொத்தம் எத்தனை கண்கள் இருக்கு? 2 கண்கள் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, காது. அடுத்தது என்னது? காது. கா-து. காது. சரியா? நமக்கு எத்தனை காதுகள் இருக்கு? 2 காதுகள் இருக்கு. அடுத்தது உதடு. உதடு. சரியா? நம்ம பேசுறதுக்கு உதவுறது எது? உதடு. உ-த-டு. உதடு. சரியா? அடுத்தது பாருங்க, வாய். அடுத்தது என்னது? வாய். வ-இ. வாய். சரியா? அடுத்தது பாருங்க, மூக்கு. மூ-இ-க்கு. மூக்கு. நம்ம மூக்கின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய சுவாசத்துல செய்றோம். நம்ம தேவையான ஆக்ஸிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடுலாம் நம்ம இப்படிதான் விடுறோம். நம்மளுடைய மூக்கின் வாயிலா தான் விடுறோம். நம்ம காத்து சுவாசிக்கிறதே எதன் மூலமா தான் கண்ணா? மூக்கின் மூலமாக. அப்போ மூ இ க்கு. மூக்கு. சரியா? அடுத்தது கால். கா இல். கால். சரியா? அடுத்தது பாதம். இப்ப நம்ம பாதத்த தான் நம்ம ஊனி ஊனி நடக்கிறோம் இல்லையா? எல்லாரும் உங்க பாதத்தை தொட்டு பார்த்து பாருங்க பார்க்கலாம். பா தா இம். பாதம். சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, கழுத்து. கழுத்து. சரியா? கா ழு இத்து. கழுத்து. எல்லாரும் உங்க கழுத்த தொட்டு பாருங்க. கா ழு இத்து. கழுத்து. சரியா கண்ணா? நம்ம இன்றைய வகுப்புல ஒரு சில மனித உடல் உறுப்புகள் பத்தி தான் பார்த்துருக்கோம். நம்மகிட்ட என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு நம்ம மீதம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரியா? உங்களுக்கான வீட்டுப்பாடம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம், இத நம்ம மறுபடியும் நேரலை வகுப்புல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிரணும் அப்படின்னா, இந்த உடல் உறுப்புகள நீங்க நன்கு எழுத தெரிந்திருக்கணும். சரியா? இப்போ கண் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, காயின் கண் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கணும். இப்ப கழுத்து அப்படின்னா, காழு இத்து. கழுத்து அப்படின்னு எழுதணும். பாதம் அப்படின்னா, பாதாயிம். பாதம். காது. 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 உதடு. ஊதாடு. உதடு. வாய். வா-இ. வாய். இந்த மாதிரி நீங்க ஒண்ணுமே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கான வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா, மாணவ செல்வங்கள் அனைவரும் இதை பார்த்து 2 முறை எழுதி அனுப்ப வேண்டும். இதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 முறை எழுதி அனுப்ப வேண்டும். இதுதான் உங்களுக்கான வீட்டுப்பாடம். சரியா மாணவ செல்வங்களே? இதுதான் உங்களுக்கான வீட்டுப்பாடம். யாரும் மறந்துடக்கூடாது. பார்த்து 2 முறை எழுதி அனுப்புங்க. நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லச் சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே!